ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலுக்காக என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்தியான கார தோசை தான் பார்க்க போகிறோம். இது பருப்பு நிறைய சேர்த்து நம்ம செய்கிறதுனால புரோட்டீன் ரொம்ப அதிகம் அந்த தோசையில். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்து, நம்மளுக்கும் ஹெல்த்து. இதை எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் 1 by 1 பார்த்துட்டு நல்லா 2 hour ஊற வச்சுக்கிங்க. ஊற வச்சு செய்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார தோசைக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். அரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, உளுந்து 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, காஞ்ச மிளகா என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 8 மிளகா 9 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து, பெருங்காயம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். இதுதான் நான் எடுத்து வச்சுருக்க பொருள், தேவையான பொருள். இது பருப்பு வகையெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்க போகிறோம். ஊற வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 by 1 பருப்பை சேர்த்துக்கிறேன். பருப்பு அரிசி எல்லாமே 1 by 1 சேர்த்துக்கிறேன். நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இதில் ஊற வச்சா பத்தாதுன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா ஊறக்குள்ளே நல்லா மேலே நல்லா ஊறிட்டு மேலே வரைக்கும் வரும். அந்த பாத்திரம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நான் அந்த பருப்பை மாற்றிட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே அந்த காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா 2 hour 3 hour ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், 2.5 மணி நேரம் ஊற வச்சாச்சு. நல்லா ஊறி பருப்பு மேலே வரைக்கும் வந்துருச்சு. பருப்பும் அரிசியும் மிளகாயும் நல்லா ஊறிடுது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூட ஜீரகம், சோம்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நான் கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டேன். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். அது வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். எல்லா பருப்பையும் இதேமாரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெய்ஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கிங்க. அப்போ தான் அடை தோசைக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக சாப்பிடக்குள்ள. நல்லா மிக்ஸி கழுவுன கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்ச இந்த விழுதுக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கீழ்தும் மேல்துமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், மாவு அடை மாவு ரெடி. இது 1 hour 1.5 மணி நேரம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை வரட்டும். அப்போ தான் அடை தோசை டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு தேவையான எவ்வளோ பருப்பு ஊற வைக்கிறீங்களோ அந்த பருப்பு அரிசிக்கு தகுந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த அடை தோசை டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சோம்பு, ஜீரகம்,
அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்குறதெல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கணும் நீங்கள், இல்லைன்னா டேஸ்ட் தராது. இந்த அடை மாவு அரைச்சி 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு வதக்க வேண்டிய பொருள் பார்த்துக்கலாம். இப்போது நான் தேங்காய் 1 கப் அளவுக்கு பல்லாக கீனி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 1 கப்பு, அப்புறம் கருவேப்பிலை மட்டும், கொத்தமல்லிலாம் இல்லை, கருவேப்பிலை மட்டும் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதெல்லாம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த மாவோடு சேர்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். அது நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். ரொம்ப எண்ணெய் வேண்டாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்க்குறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் 1 பை 1. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அந்த கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், அந்த தேங்காய் பல்லாக போட்டு நம்ம சுடும்போது அந்த கார தோசை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாய்க்கு நம்ம அந்த கார தோசை புட்டு சாப்பிடும் போதும் அந்த தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. தேங்காயும் சேர்க்குறேன். இது ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு தாளிப்பு மாதிரி தான். லைட்டாக வதக்குறேன். ரொம்ப பொன்னிறமாகணும் அப்படிலாம் இல்லை, ஓரளவு வதக்கிட்டேன். இப்போ மாவில் இதை சேர்க்குறேன். பச்சையாக கூட அப்படியே போட்டு சுடலாம் வெங்காயத்தை. எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும், அதனால் அதை செய்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். வதக்கினதை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து கார தோசையை நல்லா தேய்ச்சிக்கலாம். பொறுமையாக தேய்ச்சி கொடுங்க. ஏன்னா தேங்காய் பல்லாக அரிஞ்சு போட்டிருக்கோம். அதனால் அப்படியே சிக்கிக்கிட்டு பிஞ்சிக்கும் தோசை. அதனால் பொறுமையாக தீத்துங்க. செம்மையாக வாசனை வருது சுடும்போதே. என்னன்னு பார்த்தா அதில் சோம்பு, ஜீரகம், பெருங்காயம், தேவையான காரம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம செய்திருக்கோம். எல்லா வகையான பருப்பு இருக்குது, அரிசி இருக்குது. அது வேகும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டு நான் இதை வந்து பிளேட் பண்ணிட்டேன். நான் சுடும்போது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரே தான் பண்ணேன். ரொம்ப ஆயில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உடம்புக்கு ஏற்ற மாரி கம்மியாக சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்குன்ற பொருளுக்கு மட்டும் நம்ம அதிகமாக சேர்த்தா போதும். இந்த கார தோசையை 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக விட்டு எடுத்தாச்சு. கமகமான வாசனையாக இருக்குது. உங்களுக்கு பிளேட் பண்ணி காமிச்சிட்டேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். நீங்களும் பார்த்து செய்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.